அன்பார்ந்த நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது சில விசேட செய்திகள் எமக்கு கிடைத்த வண்ணம் உள்ளது. அவற்றுக்கான காணொலிகளை எமது டெலிகிராம் சேனலில் நாங்கள் பதிவிடுவோம். உடனடியாக தர முடியாது. அவற்றை ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து கன்வெர்ட் செய்து பிறகு ரெண்டர் பண்ணி பதிவேற்ற வேண்டும். அதனால் கொஞ்சம் காலதாமதமாகலாம். சகோதரர்களே, குறிப்பாக எமது டெலிகிராம் சேனலில் தான் இவ்வாறான காட்சிகளை நாங்கள் பதிவிடுவோம். அதாவது யூடியூப் சேனலில் பதிவிட முடியாத காட்சிகளை எமது டெலிகிராம் சேனலில் பதிவிடுவோம். வாட்ஸ்அப் சேனலில் இவ்வாறான ஒரு விசேட காட்சியை பதிவிட முடியாது. காரணம், கம்யூனிட்டி கைட்லைன் என்று சொல்லி அவற்றை நீக்கிவிடுவார்கள். டெலிகிராமில் அப்படி அல்ல. எந்த காட்சிகளை நாம் வெளியிடலாம், ஏதும் சட்ட சிக்கல்கள் ஏற்படாது. ஆனால் வாட்ஸ்அப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் நாம் ஒவ்வொரு நாளும் பதிவேற்றும் காணொலிகளை, அதாவது காணொலிகளுக்கான லிங்கினை நாங்கள் பதிவிடுவோம். அவற்றின் மூலம் நீங்கள் எமது பதிவுகளை நீங்கள் தவறவிடாமல் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் எமது வாட்ஸ்அப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் தவறாமல் இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு தற்போது அரபிய ஊடகங்களுக்குள் வந்து கொண்டிருக்கும் முக்கிய பிரேக்கிங் செய்திகளை உங்களுக்கு தருகின்றோம். இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், காசா மீது மிக பயங்கர தாக்குதல்களை இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் செய்து வருகிறது. காரணம், யாரும் கேட்பார் பார்ப்பாரற்ற நிலையில் இருப்பதனால் அவர்கள் நினைத்ததெல்லாம் செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் காசா மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே ஒரு மக்கள் சமூகம் என்றால் யெமெனிய மக்கள் சமூகமாகும். இந்த யெமெனிய மக்கள் சமூகத்தில் காணப்படும் அன்சாருல்லா ஹூதிகள் இயக்கம் தங்களால் முடியுமான பிரயத்தனங்களை ஈரானோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. இவ்வளவு நாளும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வந்த யெமெனிய போராளிகள் தற்போது யாரும் நினைக்காத ஒரு புதிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் சில மணித்தியாலங்களுக்கு முன் செய்துவிட்டதாக செய்திகளும் காணொலிகளும் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இதனை இஸ்ரேல் ஊடகம் முற்றுமுழுதாக மூடினாலும் மிகப்பெரிய பூசணி போல் சம்பவம் இருப்பதால் அதனை முற்றுமுழுதாக இஸ்ரேலால் மூட முடியாமல் உள்ளது. யெமன் ஹூதிகள் அடிக்கடி சொல்வார்கள், நாங்கள் ராக்கெட் தாக்குதல், அதாவது ஏவுகணை தாக்குதல் மாத்திரம் செய்ய மாட்டோம், நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் தரைமார்க்க தாக்குதலை நாங்கள் செய்வோம் என்று குறிப்பிடுவார்கள். ஆரம்பத்தில் மெதுவாக ஏவுகணை தாக்குதல் செய்திருந்த ஹூதிகள் அதனை அயன் டோம் டாட் வழியாக தடுத்துக் கொண்டிருந்த இஸ்ரேலியர்கள் இதுதான் ஹூதிகளுடைய வலிமை என்று நினைத்தார்கள். ஆனால் காலப்போக்கில் ஹூதிகள் அதைவிட அபாரமான நவீன தொழில்நுட்பங்களை, அதாவது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கும் ஏவுகணைகள் தொழில்நுட்பங்களை வெளியே எடுத்து இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக தாக்குதல் செய்தார்கள். இதன் உச்சகட்டமாக யெமனுடைய பிரதமர் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலால் கொலை செய்யப்பட்ட பிறகு யெமனுடைய தாக்குதலுடைய தீவிரம் மிகவும் மாறுபட்ட நிலையில் அதிசக்தி வாய்ந்ததாக உருவெடுத்து இஸ்ரேலை அழித்து வருகிறது. அவற்றை இஸ்ரேல் ஊடகங்கள், குறிப்பாக நெத்தன்யாகு அரசாங்கத்தின் கட்டளைக்கு அமைய தணிக்கை செய்து வருகிறது. நேற்று கூட எமது செய்தியில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், என்றுமே தாக்குதல் செய்ய முடியாத இடங்கள், அதாவது ஜெருசலத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு கூட ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேலில் பாரிய தாக்குதல்களை நேற்று முன்தினம் யெமன் ஹூதிகள் செய்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் சர்வதேச உத்தியோகபூர்வ ஊடகங்கள் பேசுவது கிடையாது. காரணம், இஸ்ரேல் அமெரிக்கா கோபித்துக் கொள்ளும், இஸ்ரேல் அவமானப்படும் விடயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்று காசாவில் மக்கள் கொல்லப்படும் காட்சிகளை காட்டி, அது அனுதாபம் போல் காட்டி உலக முஸ்லிம்களுக்கு கவலையையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணும் செயலை இந்த சர்வதேச இஸ்ரேல் சார்பு மீடியாக்கள் செய்து வருகிறது. நான் ஏற்கனவே கூறியது போல் இஸ்ரேல் வாங்கும் அடி இஸ்ரேலுக்கு, அதாவது திருடனுக்கு தேல் குத்தியது போல் இஸ்ரேலுக்கு வாங்கும் ஊடகங்கள் அவற்றை மறைத்து வருகிறது. இவ்வாறு இருக்கும் போது யெமன் ஹூதிகள் இஸ்ரேல் மீது வீசும் ராக்கெட் தாக்குதலை கடந்து இஸ்ரேல் கனவிலும் எதிர்பார்க்காத தாக்குதல்களை தற்போது இஸ்ரேலுக்குள் செய்துவிட்டதாக செய்திகள் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்த செய்திகளை துருக்கி மற்றும் எகிப்து, அல்ஜீரியா, டியூனிசியா, லிபியா போன்ற ஊடகங்கள் தான் நேரடியாக காசா மற்றும் யெமனில் இருந்து எடுத்து செய்திகளாக வெளியிட்டு வருகிறார்கள். இது உலகத்தில் உள்ள பிரபலமான சிசிபிபி என்று வர செய்திகளில் நீங்கள் காண முடியாது. இஸ்ரேல் அடித்தால் மாத்திரம்தான் அவை செய்தியாக போடுவார்கள். இஸ்ரேல் வாங்கிய அடியை ஒரு நாளும் வெளியே சொல்வது கிடையாது. இந்த வகையில் இன்று யெமன் போராளிகள் செங்கடலுக்கு மேலால் வந்தார்களோ தெரியவில்லை, அல்லது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு மேலால் வந்தார்களோ தெரியவில்லை, ஏதோ ஒரு வழியில் இஸ்ரேலுக்கு மேல் வந்து, அதுவும் ஹெலிகாப்டரில் வந்து இஸ்ரேல் எல்லையில் பெரசூட் மூலம் குதிக்கும் காட்சிகள் தற்போது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. செய்திகளின்படி இந்த பெரசூட் இறங்கும் முறை மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் கிழக்கு எல்லை பகுதியில், அதாவது இஸ்ரேல் மற்றும் ஜோர்தான் எல்லை பகுதிக்கு இடையே மிகவும் நுணுக்கமான எல்லை பகுதியில், அதாவது இரண்டு படைகளும், அதாவது யெமன் ஜோர்டான் இரண்டு படைகளும் கண்காணிக்கும் பகுதியில் மிகவும் ஆபத்தான பகுதி என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த பகுதிக்குள் உயிரை பணயம் வைத்து கீழே நிலத்தில் இறங்கியுள்ளார்கள். அவர்கள் இறங்கும் காட்சி தங்களது ஆடையில் பொருத்தப்பட்ட கேமராக்களில் வெளிவந்த வண்ணமே உள்ளது. அடுத்தது ஹெலிகாப்டரில் இருந்து குதிக்கும் காட்சியில் கூட மிக அழகாக படமாக்கப்பட்டு இன்று வெளியிடப்பட்டு விட்டது. இந்த நடவடிக்கை சம்பந்தமாக யெமனுடைய பேச்சாளர் எஹியா சாரி குறிப்பிடுகிறார், இந்த நடவடிக்கை எமது பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு கை கொடுக்கும், துணை நிற்கும் முயற்சி என்று குறிப்பிட்டு, முன்பு யெமன் பெரும்பாலும் தூரத்திலிருந்து ராக்கெட்டுகள் மூலமே தாக்குதல் நடத்தினர். ஆனால் இஸ்ரேல் என்றும் நினைத்து பார்க்காத தரைமார்க்க தாக்குதல் எமது யெமன் போராளிகள் வெற்றிகரமாக நடத்தி வரலாற்று சம்பவத்தை பதிவிட்டுள்ளார்கள் என்று இவர் விளக்கம் செய்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. நாங்கள் இந்த நடவடிக்கைக்காக பல மாதங்களாக சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களை நன்கு அவதானித்து தான் இந்த வரலாற்று சம்பவத்தில் நாங்கள் இறங்கியுள்ளோம். பெரசூட் மூலம் இஸ்ரேலுக்குள் இறங்கியிருப்பது இஸ்ரேலுக்கான புதிய யுத்த கட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்பதை எடுத்து சொல்கின்றோம். இனி இஸ்ரேலுடைய வானம் இஸ்ரேலுக்கு சொந்தமில்லை என்று அவர் தெரிவித்ததாக இந்த செய்திகள் விவரிக்கின்றது. சரி, இதனை தொடர்ந்து என்ன நடந்தது? அதாவது அவர்கள் பெரசூட்டில் இறங்கினார்கள். அதற்கு பிறகு உள்ள காட்சிகள் வெளிவரவில்லை. ஆனால் சில பல மணித்தியாலங்களுக்கு பிறகு மீண்டும் செய்திகள் வருகிறது. அது அதிர்ச்சி ஊட்டும் செய்திகளாகவே வெளிவருகிறது. அதாவது ஹெலிகாப்டரில் இருந்து பலர் இஸ்ரேலுக்குள் குதிக்கின்றார்கள். அவ்வாறு குதித்தவர்கள் இஸ்ரேலுக்குள் என்ன செய்தார்கள் என்ற செய்தி இன்னும் தெளிவாகவில்லை. அதனைத் தொடர்ந்து மிக பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி வருகிறது. இந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த தாக்குதல் யெமனிலிருந்து பெரும்
பெரும்பாலான ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் அதாவது ஏவுகணைகள் இஸ்ரேலை பதம் பார்க்கிறது. அந்த காணொலியில் சில தற்போது வெளிவந்துள்ளது. அவற்றை இன்ஷா அல்லாஹ் எனது டெலிகிராம் சேனலில் நான் பதிவிடுவேன். இந்த வகையில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட முதல் ராக்கெட் ஏவுகணை நெத்தன்யாஹுடைய மாளிகையை, அதாவது உயர் பாதுகாப்பு மிக்க வெள்ளை மாளிகைகளுக்கு சமமான பாதுகாப்பு உள்ளது என்று சொல்லலாம். காரணம் அமெரிக்கா தான் இஸ்ரேல், இஸ்ரேல் தான் அமெரிக்கா, அப்படித்தான் உலகத்தில் உள்ளது. அப்படியான மாளிகைக்கு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் நடக்கும் காட்சிகள் வெளியாகிறது. இந்த செய்திகள் எல்லாம் நானாக குறிப்பிடவில்லை, அரபு ஊடகங்கள் இவ்வாறு தான் பேசுகிறது. மேலும் இந்த செய்தி விவரிக்கிறது, வெடிப்பு அதிர்ச்சி ஊட்டும் வகையில் இருந்தது, நிலம் முழுவதும் குலுங்கியது, அங்குள்ள மக்கள் பூமி அதிர்ச்சி வந்தது என்று நினைத்து செய்வதறியாது திகைத்து போய் நின்றதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. கட்டிடங்கள், கண்ணாடிகள், வாகனங்கள் அந்த பகுதியில் இந்த தாக்குதலால் சிதறுண்ட காட்சியில் தற்போது வெளிவருகிறது. தீப்பிடித்த மாளிகையை சுற்றி புகை மற்றும் சாம்பல் வானத்தை மூடியுள்ளது. மாளிகையை சுற்றி இஸ்ரேல் படைகள் குவிக்கப்படுகிறது. யாரும் அங்கே செல்ல முடியாத வகையில் மிக கடுமையான பாதுகாப்பு வலயம் தற்போது ஏற்படுத்தப்பட்டு வருகிறதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இவ்வாறு விவரிக்கும் இந்த செய்திகள் மேலும் குறிப்பிடுகிறது, இந்த நேரத்தில், அதாவது ஜனாதிபதி மாளிகை தாக்கப்பட்ட நேரத்தில் அந்த மாளிகைக்குள் அரசியல்வாதிகள் இருந்திருக்கலாம். அதற்குள் என்ன நடந்தது என்று இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. மேலும் குறிப்பிடுகிறது இந்த செய்தி, எபிரேய ஊடகம் சிறிய குறிப்புகளை மட்டுமே வெளியிட்டு நடந்த விவரங்களை முழுமையாக மறைத்துவிட்டது என்றும் இஸ்ரேலிய மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளார்கள் என்றும் இந்த தகவல் குறிப்பிடுகிறது. இதனை அடுத்து இரண்டாவது தாக்குதல் எங்கு நடந்தது தெரியுமா? டெல் அவிவ்ல மிகப்பெரிய அளவு பெட்ரோல், அதாவது எண்ணெய் சேகரித்து வைத்திருக்கும் கிடங்குகள், குதங்கள் மீது 3 ஏவுகணைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இவற்றின் மேல் பாய்ந்தது. ஏவுகணை வெடிப்பு ஒரு பக்கம், அதோடு சேர்ந்து அந்த தாக்குதலால் அங்கிருந்த எண்ணெய் டேங்குகள் வெடித்து அப்படின்னு சொல்லப்படுவது அங்கால கற்பனை செய்யவே முடியாது. ராக்கெட் வந்து ஒரு இடத்துல மோதினாவே மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும். அவை போய் எண்ணெய் குதங்கள் மீது, அதாவது எண்ணெய் சேகரிக்கப்பட்ட இடங்கள் மீது மோதினால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியாத அளவு மிகப்பெரிய தீ தற்போது பரவி உள்ளதாகவும், இதன் காரணமாக அருகில் உள்ள மின் நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நிலையில் மாறிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரதேசத்தில் உள்ள குடிநீர், மின்சாரம் முழுதும் தடைப்படுவதை தவிர்க்க முடியாத நிலைக்கு ஆளாகி வருவதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த தீயை அணைப்பதற்காக கடுமையான போராட்டம் இஸ்ரேலிய படைகள், அதாவது தீயணைப்பு படைகள் செய்து வருகிறது. நீரினை ஊற்ற முயன்றாலும் புதிய வெடிப்புகள் அங்கு நிகழ்வதாகவும் தீ ஓயாது மேலெழுவதாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இதனை அடுத்து மூன்றாவது தாக்குதல் இந்த ஹூதிகள் எங்கு செய்துள்ளார்கள் தெரியுமா? இஸ்ரேலுடைய முக்கிய உளவு மையம், புலனாய்வு தலைமையகம் தாக்கப்பட்ட உறுதியான செய்தி வெளிவந்துள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. புலனாய்வு கட்டிடம் முழுதும் தீப்பத்தி சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்ததாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த புலனாய்வு கட்டிடத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நிகழ்ந்த போது அருகில் உள்ள கட்டிடமும் இடிந்து விழுந்ததாக, மேலும் அருகில் உள்ள பல கட்டிடங்கள் தீப்பிடித்ததாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த கட்டிடத்துக்குள்ளே பல இஸ்ரேலிய மக்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும், அவர்கள் மீட்பு குரல்களை எழுப்புவதாகவும், அதாவது காப்பாற்றுங்கள் என்று கத்துவதாகவும், அவர்களை மீட்கும் முயற்சி கடுமையான தீப்பரவலால் தடைப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த செய்தி மேலும் குறிப்பிடுகிறது, பெஞ்சமின் நெத்தன்யாஹு இஸ்ரேலிய பிரதமர் இந்த தாக்குதல் நடந்த நேரத்தில் அந்த புலனாய்வு கட்டிடத்தில் இருந்திருக்க வேண்டும், அதுவும் அந்த கட்டிடத்தில் மைய பகுதியில் இருந்ததாக இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலின் போது அவரை விசேட ஹெலிகாப்டர் மூலம் அவர் வெளியேற்றப்பட்டார் என்று குறிப்பிடும் இந்த தகவல், அவரது உடல்நிலை குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. மக்களோ பெரும் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் உள்ளார்கள் என்று இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. எனவே இந்த தாக்குதல் மூலம் தெரிய வரும் விஷயம் என்னென்னு சொன்னால், தற்போது இஸ்ரேலுடைய எந்த ஒரு இடமும் பாதுகாப்பாக இல்லை என்பது தெரிய வருகிறது. இந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய அரசியல் மற்றும் பாதுகாப்பு இதயத்தை உடைத்து விட்டது. தற்போது இஸ்ரேலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது போல நிலைமைத்தான் உள்ளது என்று இந்த ஊடகங்கள் பேசுகிறது. தற்போது இஸ்ரேலுடைய நிலையை பற்றி குறிப்பிடும் இன்னொரு செய்தி ஊடகம், இஸ்ரேலில் தற்போது பெரும் பகுதியில், அதாவது தாக்குதல் வலயத்துக்குட்பட்ட பகுதிகள் உட்பட அதனை தொடர்புடைய பெரும் பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பெரும் பயத்துடனும் ஆங்காங்கே தஞ்சம் புகுந்துள்ளதாகவும், மருத்துவமனைகள் அவசர உதவி கோரிக்கைகளை வெளியிட்டுள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அடுத்து இஸ்ரேலுடைய இரத்த உறவு போல் இருக்கும் மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு அழைப்பு எடுப்பதாகவும், என்ன உதவி வேண்டும் என்று கேட்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. பல நாட்டு தூதர்கள் இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார்களாம். எப்படின்னு சொன்னா, இஸ்ரேலில் நடந்த பல சம்பவங்களில் இது மிக மோசமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்த தூதுவர் ஆலயங்கள் எல்லாம் தகவல் வெளியிட்டதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. அப்ப காசாவுல உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா சட்னி என்று சொல்ற மாதிரி இருக்குது. சரி சகோதரர்களே, இதுதான் தற்போது முக்கியமாக வெளிவந்து கொண்டிருக்கும் தகவல்கள். மேலும் இது சம்பந்தமான தகவல்கள் வெளிவரும் போது நான் அவற்றை விரைவில் உங்களுக்கு தொகுத்து தர தயாராக இருக்கின்றேன். குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி